சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது, நம்ம டீச்சர்ஸ் அவங்களோ, இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாரா இருந்தாலும், "பெரிய ஆளாயி நீ என்ன ஆக போற?" அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கேர்ள்ஸா இருந்தா கண்டிப்பா நான் டாக்டர் ஆக போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே பாய்ஸா இருந்தா நான் போலீஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாத ஆட்களே இருந்திருக்க மாட்டாங்க. இதுவே கொஞ்சம் மேல 11த், 12த் அந்த மாரி வரப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஏறி இருக்கும். அந்த ஏஜ்லலாம் நம்ம எப்படின்னா, கொஞ்சம் யங்கரா இருப்போமா, அதனால வந்துட்டு கொஞ்சம் அழகான வேலையா பார்க்கணுங்கிறதுக்கு அந்த பைலட் ஆக போறேன் அப்படின்லாம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு, சயின்டிஸ்ட் ஆக போறோம்லாம் சொல்லிக்கிட்டு திரிவோம். இதுவே காலேஜ் ஆனதுக்கப்புறம் இதே கேள்வி நம்மகிட்ட வந்தப்போ நம்மளுக்கு அப்போ ஒரு மெச்சூரிட்டி லெவல் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டான முடிவெடுக்கிற நிலைமையிலேயே அந்த நேரத்தில் இருப்போம். அப்போ வந்து யாராவது நம்மக்கிட்ட இப்போ நீ என்னவாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஒரு சிமிலரான லைஃபுக்கு என்ன முடிவெடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பதில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்திருப்போம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சொன்ன எந்த வேலையிலையுமே இப்போ நம்ம கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டோம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோம்னா அது ஒன்று தானே நடக்கும். அதுலேயும் பெண்கள்லாம் மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்போம் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை யாரெல்லாம் தாண்டி வந்திருக்கேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.